ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம லதாஸ் கைமணம்ல பார்க்க போகிறது நெய் பொங்கல். இது வந்து பொங்கல் பண்ணுறதுல நிறைய வெரைட்டி இருக்குது. இது சிம்பிளாக ஒரே பாட்லேயே பண்ணுற மாதிரி நான் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் 1 கப்பு பச்சரிசிக்கு 1/4 கப்பு பாசிப்பருப்பு ரெண்டையும் வாஷ் பண்ணி சோக் பண்ணி வச்சுருக்கேன் இந்த பவுலில். இப்போது ஒரு குக்கரை வச்சு நம்ம ஹீட் பண்ணிக்கலாம். நான் ஒரே குக்கர்லேயே இன்றைக்கி பண்ணி காமிச்சிருக்கேன். அதனால் இதிலே வந்து ஃபஸ்ட்டு நெய் ஊற்றி நம்ம முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு வறுத்துக்க போகிறோம். ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றினா போதும் முதல்ல. பேலன்ஸ் வந்து நம்ம கடைசியில் ஊற்றிக்கலாம். இதில் நமக்கு தேவையான அளவு முந்திரி பருப்பு நம்ம வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதை நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அந்த நெய்யிலே வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகு, முழு மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் லைட்டாக க்ரஷ் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நான் ஃபுல்லாகவே ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட 2 டீஸ்பூன் சீரகம் இதையும் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. மிளகு ஃப்ரை ஆன பிறகு அதுக்கப்புறமா சீரகம் ஆட் பண்ணுங்கள். அது ரெண்டும் ஃப்ரை ஆன பிறகு இப்போ இஞ்சி நல்லா பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூட வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இதையும் நல்லா கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் அந்த நெய்யில் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுட்டு அதையும் ஃப்ரை பண்ணிவிட்டு இதில் நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் 1/4 கப்பு அந்த இன்க்ரீடியன்ஸ்க்கு 4 கப்பு தண்ணி நல்லா குலைவாக வெந்து வரணும் இல்லையா, அதனால் 4 கப்பு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பும் உள்ளே போட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா கொதி வந்த பிறகு நம்ம குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். நல்லா ஆவி மேலே வந்த பிறகு நம்ம வெயிட் ஆட் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் இல்லைனா ஒரு 2 விசில் வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி குக் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ப்ரெஷர்லாம் அடங்கிருச்சு. கொஞ்சம் ஆற விட்ட பிறகு நான் இப்போ ஓப்பன் பண்ணுறேன் குக்கரை. பார்த்திங்கல்ல நல்லா வெந்திருக்கு உங்களுக்கு. இப்போது மேலே ஃப்ரை பண்ணி வச்சுருக்க நட்ஸும் ஒரு 1/4 கப்பு நெய்யும் ஊற்றி நம்ம தேவையான அளவு நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நம்ம வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கலை வந்து சர்வ் பண்ணிடலாம். இந்த பொங்கல் சூடாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குயிக்காக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்லை டின்னருக்கோ குயிக்காக பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து நான் இதை தேங்காய் சட்னியோட சர்வ் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.